இன்றுடன் ஓய்வு பெறும் ஜான் சீனா அவரது சொத்து மதிப்பு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இதயங்களில் இடம் பிடித்த WWE ஜாம்பவான் ஜான் சீனா தனது 25 ஆண்டுகால மல்யுத்த சாம்ராஜ்யத்திற்கு விடை கொடுக்க தயாராகிவிட்டார். டிசம்பர் 17ஆம் தேதி இன்று வாஷிங்டன் சிட்டியில் நடைபெறும் WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நிகழ்ச்சியில் தற்போதைய ஹெவிவெயிட் சாம்பியனான குந்தரை எதிர்த்து தனது இறுதிப் போட்டியில் களமிறங்குகிறார். ஒரு சகாப்தமே முடிவுக்கு வரும் இந்த தருணத்தில் ஜான் சீனாவின் சொத்து மதிப்பு மற்றும் அவர் சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட் மற்றும் த ஸ்ட்ரீட் போன்ற முன்னணி ஊடகங்களின் அறிக்கையின்படி ஜான் சீனாவின் நிகர சொத்து மதிப்பு $80 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 680 கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் சாதாரண பாடி பில்டராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஜான் சீனா இன்று ஹாலிவுட் முன்னணி நடிகர்களில் ஒருவராகவும் WWE-யின் முகமாகவும் உயர்ந்துள்ளார். அவரது வருமானத்தில் பெரும்பகுதி WWE ஒப்பந்தம் மற்றும் ஹாலிவுட் திரைப்படங்கள் மட்டுமே வருகிறது. பேஸ்மேக்கர், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்களில் அவரது சொத்து மதிப்பை எகிற வைத்துள்ளன. ஜான் சீனா பகுதி நேர வீரராக இருந்தாலும் அவருக்கு வழங்கப்படும் சம்பளம் மலைக்க வைக்கிறது. 2023இல் 8.5 மில்லியனாக இருந்த அவரது சம்பளம் தற்போது 12 பில்லியனாக, அதாவது 100 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அவரது பெயர் மற்றும் புகைப்படத்துடன் விற்கப்படும் டி-ஷர்ட், தொப்பி, ரிஸ்ட்பேண்ட் போன்ற பொருட்கள் விற்பனைக்கு அவருக்கு 5% ராயல்டி கிடைக்கிறது. WWE வரலாற்றில் அதிக மெர்ச்சன்டைஸ் விற்பனை செய்தவரும் என்ற சாதனை இவரிடமே உள்ளது. ஒவ்வொரு முக்கிய போட்டியிலும் கலந்து கொள்வதற்காக மட்டும் அவருக்கு கூடுதலாக சுமார் 4 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த கடைசி போட்டி முடிந்ததுமே மைதானமே நிசப்தமானது. தோல்வியை தழுவினாலும் ஜான் சீனா தனது மல்யுத்த ஷூக்களை கழற்றி ரிங்குக்கு நடுவே வைத்துவிட்டு ரசிகர்களுக்கு உணர்ச்சிபூர்வமாக சல்யூட் அடித்தார். இத்தனை ஆண்டுகளாக உங்களை மகிழ்ந்ததில் பெருமை கொள்கிறேன், நன்றி என்று கூறிவிட்டு திரைக்கு பின்னால் மறைந்தார். அரங்கில் இருந்த ரசிகர்கள் தேங்க்யூ ஜான் சீனா என்று முழக்கமிட்டு அவருக்கு பிரியாவிடை அளித்தனர்.